இது கோலியாங்குளம். இது ராதாபுரம் தாலுகாவா? திருநெல்வேலி மாவட்டம். இந்த இடத்துல பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட அமைப்புங்கிறது மேற்க கிழக்க. இப்போ வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். இது முதல் 40 மீட்டருக்கான ஸ்கேனு. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வடக்கு நோக்கி 2வது 40 மீட்டருக்கான ஸ்கேன். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் இங்கே வடக்கிருந்து 14வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 550 அடிக்குள்ள ரொம்ப சுமாரான ஒரு பிரேக். நல்லா அடையாளம் வச்சிட்டிங்களா? அந்த முதல் ஸ்கேன் அடையாளத்தில் கம்ப்ரஸர் மட்டும் ஓடக்கூடிய வாய்ப்பு உள்ள இடம் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவில் மேற்க கிழக்க அண்டர் கிரவுண்டு வாட்டர் ஃப்ளோ. அதனால் நம்ம தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். இந்த 3வது ஸ்கேன் இடத்தினுடைய வடக்கு எல்லையிலிருந்து 40 மீட்டருக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனு இடையில ஒரு ஸ்கேன் அளவுக்கு விட்டாச்சு. அங்கே 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 80 அடி ஆழத்துலேருந்து 400 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது. முதல் அடையாளத்தை விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட. கோலியாங்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 600 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு பிரேக். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஓரளவுக்கு தண்ணி உள்ள இடம். இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது ஓரளவுக்கு தண்ணி உள்ள இடம். 3 ஸ்கேன் முடிவில் 2வது ஸ்கேன் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 3வது ஸ்கேனு 2வது சாய்ஸ். அந்த 2வது ஸ்கேனு 400 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு. 3வது ஸ்கேனு 600 அடி ஆழத்துக்குள்ளே ஓரளவுக்கு கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு. இது சீலாத்திக்குளம் வீடு. இங்கே மேற்க கிழக்கு தான் நீரோட்டம். இது வடக்கு தெற்க முதல் ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது, 125 மீட்டர் ஆழத்துக்கு. இது 2வது ஸ்கேன். பாதையில் 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது, 25 மீட்டர் லென்த்துக்கு. இது முதல் ஸ்கேன். இந்த இடத்துலேருந்து அங்கே 21 மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் பண்ணதில் பாயிண்ட் எதுவுமே அமையலை. ஃபுல்லாக பாறை, மேலே இருந்தே கீழே வரைக்கும் பாறை. இங்கே ஃபவுண்டேஷன்லாம் தோண்ட முடிஞ்சுதா? கஷ்டமாக தானே இருந்துச்சு. அவ்வளோ கடுமையான பாறையாக இருக்குது இங்கே. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே இவங்க போர்வெல் போடக்கூடாது. போர்வெல் போட்டால் தண்ணி வர வாய்ப்பே இல்லை. 400 அடி ஆழத்துக்கு பார்த்தது இது. இதில் யாரோ தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்களாம். போட்டு இருந்தீங்கன்னா போக தான் 400 அடி வரைக்கும். இப்போ தெரியும். 600 அடி ஆழத்துக்கு பார்த்துட்ருக்கோம். தண்ணி இருக்கா இல்லைன்னு இப்போ தெரியும். இப்போது 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த கேட்டு என்ட்ரன்ஸு இது வெறும் ஈரம் மறுபடி போக தான் 100 அடிக்குள்ளே. அதில் 11 மீட்டரில் ஓரளவுக்கு தண்ணி வரக்கூடிய பாயிண்ட் இருக்குது. பாதையில் இருக்குது சரியா? அதில் வீட்டுக்கு தேவையான தண்ணி அதில் வரும். இது இப்போ ஈரம் புகையாக தான் போகும். இது மாட்டு தொழுவத்தில் இது ஸ்கேன். இது 3வது ஸ்கேனு. 18 மீட்டர் லென்த்துக்கு 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த 2வது ஸ்கேன் இந்த பாதையில் பார்த்ததில் 11வது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி 100 அடிக்குள்ளேயே கிடைக்கும். பட் அந்த கேட்டுக்கிட்ட அடையாளம் வச்சுருக்குது வெறும் ஈரம் புகை அந்த மாதிரி மாறி மாறி தான் கிடைக்கும். அந்த அடையாளம் வச்சுருக்கு 11ஆம் மீட்டர் அடையாளம் பெஸ்ட்டு. இது வீட்டுக்கு பின்புறம். அங்கே ஏற்கனவே வடகிழக்கு முறையில் ஒரு போர் போட்டிருக்காங்க, தண்ணி இல்லை. இப்போ இந்த வீட்டு வரைக்கும் அந்த போர் ஆழப்படுத்தலாமா வேண்டாமா, வேறு பாயிண்ட் அமையுதா தெரிந்து கொள்வதற்காக இது 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. மாட்டு தொழுவத்தில் பார்த்த இடத்துல ஒரு இடம் 60 அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு
வாட்டர் பாடி இருக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு 1000 லிட்டர்லேருந்து 2000 லிட்டர் தண்ணி கொடுக்கும். சீலாத்திக்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இது பாதையில் பார்த்த 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு இடம் அடையாளம் இருக்குது, கேட்ட ஒட்டி ஈரம் போக தான். இது மாட்டுத்தொழுத்தில் பார்த்தது 60 அடி 100 அடிக்குள்ளே ஒரு ஓரளவுக்கு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட்டு. இது பின்பக்கம் பார்த்த பாயிண்ட்டு. 4வது ஸ்கேன் ஆழத்தில், அதாவது 600 அடிக்குள்ளே ஒரு பாறை முறிஞ்சு பிரேக்கு காட்டுது. 4வது ஸ்கேனில் டீப்பராக, அதாவது 400 அடிக்கு கீழே 600 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுது. இது கும்பிகுளம் பகுதி. ஏற்கனவே 2 ஸ்கேன் எடுத்தோமோ, 2 ஸ்கேன் எடுத்தோம். 2ம் அவ்வளோ திருப்தி இல்லை. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அவங்க ஆல்ரெடி 2 போர் போட்டிருக்காங்க, அப்படி தானே? 2 ஏறக்குறைய ஒரே கிழக்கு மேற்குன்னு 2 போர் போட்டிருக்காங்க. அதில் அவ்வளோ தண்ணி கிடையாது. நாங்கள் 2 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சதுலேயும் அதில் இப்போ திருப்தியான ரிசல்ட் வரல. இப்போ இதில் இந்த இடத்த பொறுத்தவரை நாங்கள் 3வது ஸ்கேன் பண்ணுறோம். இன்றைக்கி முதல் ஸ்கேனு 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது திரு கண்ணன் அவங்க இடம். இந்த கும்பிகுளம் பகுதியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே 2 ஸ்கேன் எடுத்தோம். அதில் அவ்வளோ திருப்தியான ரிசல்ட் வரல. இந்த ஏரியாவில் மொத்தம் எத்தனை போர் போட்டிருப்பீங்க? ஒரு இல்லை, நீங்கள் உனக்கு முன்னாடி போட்ட போர் 4 போர் போல் இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க. இப்போ 3வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வருது. 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம் மட்டும்தான். கரெக்டாக அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான பாயிண்ட் ஒன்று வருது. கிணறு வெட்டலாம் இல்லை, அவ்வளோதான். இது இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில். இது 4வது ஸ்கேன். இதுக்கு மேலே இங்கே ஸ்கேன் பார்க்க இடம் இல்லை. இதில் இவங்க ஒரு போர் போட்டிருக்காங்க. 420 ஏதோ கொஞ்சம் சுமாரான, ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருக்கான், அது ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு தொட்டி மாதிரி ஜேசிபி வச்சு பள்ளம் பறித்து அதில் இது பாலித்தீன் கவர் பிரிச்சிருக்கீங்களோ, ஹாலோ பிளாக் பதிச்சிருக்காங்க. இந்த போர்வெல் தண்ணி ஃபுல்லாக அதில் சேமித்து பயன்படுத்துகிறாங்க. அது இங்கேருந்து ஒரு 60-70 அடி தூரம் இருக்குது. அதனுடைய பாதிப்பு வர வாய்ப்பில்லை. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் தெரியும். நமக்கு வெறும் காடுன்னா அப்படி துல்லியமாக அடிக்குது தம்பி. வாட்டர் பாடினா வாட்டர் பாடி தான், தண்ணி கண்டிப்பாக வந்துடும். இப்போ அங்கே நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. லெஃப்ட் சைடு ஒன்றுமே இல்லை, ஏறக்குறைய 300 அடி தூரம் ஒன்றும் இல்லை. இங்கே மட்டும் 300 அடி தூரத்தில் ஒரு போர் இருக்குது. அந்த குழி பெரிய தொட்டி கட்டியிருக்கீங்க. இது கண்டிப்பாக அதனுடைய வெயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்தோம்னா, இப்போ முதல் ஸ்கேன், அதில் எந்த பாதிப்பு இல்லை. அது இயற்கையான ரிப்போர்ட், ஒரிஜினல் ரிப்போர்ட். இன்று கும்பிகுளம் பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் 60 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் போர்வெல் போட பரிந்துரை கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது 60 அடிக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துட்டுனா, அதாவது 60 அடி டு 100 அடிக்குள்ளே. இது ஆழமாக அதிகப்படி 600 அடி ஆழம் வரைக்கும்னாலும் போர்வெல் போடலாம். கம்ப்ரஸருக்கு ஓரளவுக்கு நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புள்ள இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல போர்வெல் போட முயற்சி பண்ணலாம்.